முத்து லோயர போய் மீட் பண்றாரு. "இப்படி ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து லாயர் வந்து சொல்றாங்க, "என்னத்துக்கு இப்ப நீங்க தான் பணத்த தரேன்னு சொல்ட்டீங்களே, எதுக்கு மறுபடி இப்படி ஒரு வேல பார்த்துருக்காரு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து முத்து வந்து சொல்றாரு, "எல்லாமே இந்த சிந்தாமணி வேல தான். அவ தான் ஏதோ தூண்டி விட்டுருக்கா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது மேடம்?" அப்படின்ற மாதிரி லோயர பார்த்து கேட்குறாங்க. அப்ப லோயர் வந்து சொல்றாங்க, "வேற வழியே இல்ல. 24 மணித்தியாலத்துல பணத்த குடுத்துறணும். இல்ல அப்படின்னா, அவங்களா வந்து தொரத்துறதுக்கு முன்னாடி வீட்ட வந்து காலி பண்ணிட்டு போறது தான் நல்லது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத தவிர வேற வழியே இல்லையா? அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து லாயர் வந்து சொல்றாங்க, வேற வழி அப்படின்னா, அதே பழைய வழி தான். அதாவது நீங்க வந்து மறுபடி அந்த ஃபைனான்ஷியர போய் மீட் பண்ணி, இந்த நோட்டீஸ வந்து வாபஸ் வாங்க சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லணும். அதாவது 32,00,000 வந்து இன்னும் 2 மாசத்துல, 3 மாசத்துல தந்துருவேன் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அதனால இத வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் போய் சொல்லணும். அப்பதான் இது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எப்படி நடக்குமா இல்லையான்னு தெரியல. இதே மாரி தான் முதல்லயும் சொன்னீங்க. ஆனா எப்படியோ உங்க வீட்டு மூத்த மருமக ரோஹிணி போய் சாதிச்சு காட்டுனாங்கல்ல, அதே மாதிரி இதையும் இதா பண்ணுங்க. அவங்க கிட்டயே கேளுங்க. ஹெல்ப் கேட்டீங்கன்னா செய்வாங்க தானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, அது வந்து அந்த டைம் வந்து மனோஜ் ஜெயிலுக்கு போயிருந்ததால ஹெல்ப் பண்ணுச்சு. இதுக்கு பண்ணுவாளா தெரியல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. எதுக்கும் பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி லாயர் வந்து சொல்றாங்க. அப்ப முத்து வந்து வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. உடனே வந்து விஜய் அவட்டலாம் கேட்க வேணாம், கேட்க வேணாம் அப்படின்ற மாரி வந்து நிக்கிறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, சரிதான் அவகிட்ட எல்லாம் கேட்க வேணாம். வேற ஏதாவது வழி இருக்கா முத்து அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப அந்த ஃபைனான்சியர்ட்ட பேசி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து அந்த ஃபைனான்சியர் நம்பர வந்து மனோஜ் கிட்ட இருந்து முத்து வாங்குறாரு. வாங்கி ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ண ஆரம்பத்துல ஃபைனான்சியர் வந்து ஆன்ஸர் பண்ணிட்டு, "முத்து பேசுறேன்" அப்படின்னு சொன்னோனே, "சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, "எதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம திடீர்னு இந்த பணத்த வந்து உடனே 24 மணி நேரத்துல தரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்துச்சு? நாங்க வந்து பணத்த திருப்பி குடுத்துட்டு தானே இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரியே 48ல 10,00,000 தந்துட்டோம். இப்ப மறுபடி 38,00,000 வந்து உடனே தாரோம் அப்படின்ற மாரி தானே சொன்னோம். நீங்க ஏன் இப்படி இந்த வேல பார்த்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஃபைனான்ஷியர் வந்து சொல்றாரு, "எனக்கு அவசரமா வந்து 38,00,000 தேவைப்படுது. வேற எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே தரல. நீங்க வந்து எனக்கு வந்து கடன திருப்பி தரணும். அதனால தான் இப்படி பண்ணேன். உங்களால 10,00,000 வந்து அவ்வளோ ஈஸியா 2 நாள்ல புரட்ட முடிஞ்சுச்சு அப்படின்னா, இதையும் புரட்ட முடியும். அதனால சீக்கிரம் தந்துட்டு உங்க வீட்ட காப்பாத்திக்கங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்ல நான் உன்கிட்ட வந்து பேசணும். எங்க இருக்க? நான் வரவா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து ஃபைனான்ஷியர் வந்து சொல்றாரு, "நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அந்த லொகேஷன சொல்றேன். அங்க வா." அப்படின்ற மாரி சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, இவர் ஒரு லொகேஷன சொல்ல, அந்த லொகேஷனுக்கு முத்துவும் மீனாவும் போய் நிக்கிறாங்க. நின்னு பார்த்தா அவர வந்து காணல. அவருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "எங்க காணல?" அப்படின்ற மாரி கேட்க, "ஐயய்யோ! நான் அங்கருந்து வெளிய வந்துட்டேனே. நான் இப்ப இன்னொரு இடத்துல இருக்கேன்." அப்படின்ற மாரி இன்னொரு இடத்த சொல்றாரு. அதே மாதிரி முத்துவும் மீனா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் அவர காணல. ஃபோன் பண்ணோனே, "ஐயய்யோ! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கருந்து வந்தேன். இப்ப நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு" சொல்லி இவங்க 2 பேரையும் நல்லா அலக்கழிச்சிட்டு இருக்காரு அவரு. முத்துக்கு செம்ம காண்டு வருது. சொல்றாரு, "நான் மட்டும் உன்ன நேர்ல பார்த்தேன். சும்மா விட மாட்டேன்." அப்படின்ற மாரி மிரட்டுறாரு. அப்ப உடனே வந்து ஃபைனான்ஷியர் வந்து சொல்றாரு, "இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட வேணாம். நான் எல்லாத்தையும் லீகலா போற ஒருத்தன். இப்ப நீ மிரட்டுனத கூட நான் வந்து போலீஸ் கிட்ட வந்து சொல்லி, உன்னையும் உங்க அண்ணன மாதிரி உள்ள தூக்கி போட்டுருவேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. முத்துவ வந்து பிறகு மீனா சொல்றாங்க, "கொஞ்சம் அமைதியா இருக்க" சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து முத்து சொல்றாரு, "இதுக்கு வேற வழியே இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "வழி இருக்கு." அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. "என்ன வழி?" அப்படின்னு கேட்க, "அதான் அந்த 38,00,000 தந்துருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து வீட்ட காலி பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் தான் வழி." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே சொல்றாரு, "இப்பவே நான் சொன்ன டைம்ல இருந்து 4 மணித்தியாலம் போயிருச்சு. 20 மணித்தியாலத்துல 38,00,000 புரட்டிருவீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. முத்து வந்து கோவத்துல வந்து ஃபோன கட் பண்ணிட்டு, "என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் வந்து ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அப்ப ஒருத்தர்ட்டயும் பணம் இருக்கிற மாரி தெரியல. அப்படியே வந்து வீட்லயும் இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. வீட்லயும் அண்ணாமலைக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ்ட்ட வந்து கேட்டு பார்க்குறாரு. ஒருத்தர்ட்ட வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்கக்கூடிய மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் மட்டும் பேசாம வந்து ஃபோன்ல உட்கார்ந்து ரீல் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "டேய் நீயும் ட்ரை பண்ணேன்டா. நம்ம எல்லாருமே ட்ரை பண்றோம். நீ வந்து பெரிய பிசினஸ் மேன்னு சொல்ற, படிச்சவன்னு சொல்ற. உன் சர்க்கிள்ல வந்து யாரும் இப்படி அவசரத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அப்படி யாரும் இருந்திருந்தா இவன் முன்னேறி இருப்பானேடா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி ரவி அந்த பக்கம் சொல்றாரு. அப்படியே வந்து இவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முடியல. அப்ப வக்கீல் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "நீங்க எவ்வளோ குயிக்கா முடியுமோ அவ்வளோ குயிக்கா போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. முத்து "சரிங்க மேடம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவசர அவசரமா போறாரு. போயிட்டு ரொம்பவே சோகமா வந்து வீட்டுக்கு திரும்பி வராரு. வந்தோனே அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "என்னடா என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "10 நாள் கோர்ட் லீவாம்பா. ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ்கள மட்டும் தான் விசாரிப்பாங்களாம். அதனால இப்போதைக்கு ஸ்டே வாங்க முடியாது அப்படின்னு சொல்ட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே அண்ணாமலை அப்படியே ஆடி போறாரு. அவர் கேட்கிறாரு, "அப்போ வீடு நம்ம கைய விட்டு போயிரும்ல?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்படியே வந்து இன்னொருத்தன் கைக்கு இந்த வீடு போயிரும்ல? அப்படின்ற மாரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த வீட்ட விட்டு நாம போகணுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதுதான் நடக்கும் அப்படின்னா, நான் செத்தே போயிரலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத சொன்னோனே வந்து முத்து வந்து உடனே, "அப்பா அந்த வார்த்தைய மட்டும் சொல்லாதப்பா"
அப்படின்ற மாரி சொல்லி அண்ணாமலை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "கிளம்புவோம் முத்து, கிளம்புவோம். அவங்களா வந்து கழுத்த பிடிச்சு வெளியில தள்றதுக்கு முன்னாடி நாங்களே போறது தான் சரி. அதையாவது கொஞ்சம் கௌரவமா பண்ணுவோம்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. "சரிப்பா, எங்க போறது?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "என்ன எங்க போறது? என்ன ஒண்ணுமே தெரியலையே." அப்படின்ற மாரி அண்ணாமலை ஒரு மாதிரியா அழுகுறாரு. அப்ப உடனே வந்து மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலைய வந்து சமாதானப்படுத்துறாங்க. விஜயா என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "கிளம்புவோம். இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். இந்த வீட்ட வித்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போதே முத்து எழும்பி வந்து, "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்." அப்படின்னு சொல்லி ஓங்கி அற அரன்னு 2 அற விடுறாரு. கூடவே வந்து ரவியும் வந்து அவருக்கு அடிக்கிறாரு. இத பார்த்துக்கிட்டு விஜயாவால என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட செல்ல மகன போட்டு அடிக்கிறாங்க. ஆனா வாய திறந்து ஒண்ணுமே கேட்க முடியல. அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. அப்படியே வந்து இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "எங்க வீட்டுக்கு போவோம். அங்க போய் ஒரு 2 டேஸ் நிப்போம். அந்த கேப்ல வந்து நம்ம ரென்ட்க்கு ஏதாவது நல்ல வீட பார்த்துட்டு போயிரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, "இதெல்லாம் எப்படிம்மா சாத்தியமாகும்?" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "ஸ்ருதி வீட்ல இருக்கலாம். பிரச்சனை இல்ல. வசதியா இருக்கும். நம்ம வீடு மாரி தான் வசதியா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இப்ப உனக்கு இந்த வசதி தான் முக்கியமா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு ஸ்ருதி கிட்ட வந்து சொல்றாரு, "அதெல்லாம் சரி வராதும்மா." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன அங்கிள் நீங்க? நான் பேசுறேன் எங்க வீட்ல. வாங்க போலாம்." அப்படின்ற மாதிரி நேரா ஸ்ருதி வீட்டுக்கு போறாங்க. அங்க போக ஸ்ருதியோட அம்மா, அப்பாவும் கேட்குறாங்க, "என்ன இந்த பக்கம்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப ஸ்ருதி வந்து விளக்கத்த சொல்றாங்க, என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே வந்து ஸ்ருதியோட அப்பா வந்து சொல்றாரு, "ஸ்ருதி ஒருக்கா வாம்மா" அப்படின்ற மாரி ஸ்ருதிய வந்து தனியா கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு, "இங்க வீட்ல நீயோ, மாப்பிள்ளையோ வந்து இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்க மொத்த குடும்பமும் இங்க இருக்கிறது சரி வராது. நீயும் மாப்பிள்ளையும் இங்க வந்து 1 நாள்ல 2 நாள் இல்ல. லைஃப் லாங் இங்க இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மத்தவங்கலாம் வேணாமே" அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே ஸ்ருதிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. "நான் உங்கள பத்தி என்னலாம் நினைச்சிருந்தேன். 2 பேரும் இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறீங்களே!" அப்படின்ற மாரி கோவத்துல வந்து திட்டிட்டு வெளிய வராங்க. வெளிய வந்தோனே, "என்ன என்னாச்சு?" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இல்ல அங்கிள் நாங்க கிளம்புவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து, "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, அவங்க அப்பா வந்து அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. "இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி கோவமா வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து ஸ்ருதிய திட்டிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ஸ்ருதி வந்து, "விடுங்க அங்கிள்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து முத்து வந்து, "இல்ல பலக்குரலு, என்ன ஆச்சு? திடீர்னு கிளம்புவோம் அப்படின்ற மாரி சொல்ற. அது மட்டும் இல்லாம வீட்ல சண்டை பிடிச்சுட்டு வர. எதுவும் சொல்ட்டாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "இல்ல நானும் ரவியும் இந்த வீட்ல இருக்கலாமா. எத்தன வருஷம் வேணாலும் இருக்கலாமா. ஆனா நீங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாதாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எவ்வளவு கேவலமான சீப்பான மைண்ட்ல இவங்க எல்லாத்துக்கும் இவங்களெல்லாம் அவ்ளோ நம்பிட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அதான் நீயும் ரவியும் இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல. நீங்க 2 பேரும் இங்க இருங்க. நாங்க வேற எங்கேயாவது பார்த்துப்போம் தானே." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல இல்ல அங்கிள். நீங்க எல்லாருமே தான் என் ஃபேமிலி. நாங்க மட்டும் இங்க இருந்து நீங்க இல்ல அப்படின்னா அதெல்லாம் சரி வராது. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். வாங்க போவோம்." அப்படின்ற மாரி போறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "நான் வந்து ஒரு ஐடியா சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமான்னு தெரியலையே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இல்ல நீ சொல்லு. என்ன ஐடியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல நம்ம வீட்ல வந்து இருக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவ்வளோ பேரு இருக்க உங்க எல்லாருக்கும் ஓகேவா? அந்த அளவுக்கு என் வீடு வசதி இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "வீடே இல்லாம இருக்கோம். இதுல என்ன வசதியெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி மீனாவ பார்த்து கேட்கிறாரு. அப்ப வந்து, "இல்ல மாமா உங்க எல்லாருக்கும் ஓகேவா?" அப்படின்ற மாரி ஒரு மாரி பதட்டமா வந்து மீனா வந்து கேட்கறாங்க. "என்ன மீனா நீங்க? இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்." அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க. உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அங்க அது வந்து எங்க வீடு பாத்ரூம் சைஸ்ல இருக்கும் வீடு. அந்த வீட்லயா அப்ப இருக்கிறது?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "உன்ன யாரும் இங்க வர சொல்லி வற்புறுத்தல. நீ போறன்னா போ. உன் பையன் இருக்கான். செல்ல புள்ள இருக்கான்ல. அவன் பெரிய பிசினஸ் மேன். அவன் வந்து உன்ன ஹோட்டல்ல வந்து தங்க வச்சு ராணி மாரி பார்த்துப்பான். அவன கூட்டிட்டு நீங்க எங்கேயாவது போங்க." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து திட்டுறாரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து மனோஜ பார்த்து கேட்கறாங்க, "நாங்க வேற எங்கேயும் போய் தங்கலாமாடா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மனோஜ் வந்து சொல்றாரு, "காசு இல்லம்மா என்கிட்ட." அப்படின்ற மாரி பம்முறாரு. இத கேட்டோனே விஜயா ஒண்ணுமே சொல்ல அப்படியே வாய மூடிட்டு இருக்காங்க. அப்ப வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப எல்லாருமே வந்து நேரா வந்து மீனா வீட்டுக்கு போறாங்க. அப்ப மீனாவோட அம்மா வந்து இவங்கள வரவேற்கிறாங்க. "வாங்க வாங்க" அப்படின்ற மாரி வரவேற்கிறாங்க. அப்ப வந்து மீனா சொல்றாங்க, நடந்தது விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னோனே வந்து, "அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கலாம் இங்க எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து "இதுதான் மனுசங்க." அப்படின்ற மாரி ஸ்ருதி வந்து மீனாவோட அம்மா வந்து பாராட்டுறாங்க. அப்படியே வந்து முத்து வந்து சொல்றாரு, "நீங்க அப்படியே எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க. நான் வந்து எங்கேயாவது வீடு வாடகைக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்." அப்படின்ற மாதிரி ரவிய கூட்டிட்டு கிளம்பி போறாரு. அப்படியே ஒவ்வொரு இடமா வந்து தேடிட்டு இருக்காங்க. வாடகைக்கு இருக்கா? ஃபேமிலில எத்தன பேர் இருக்கோம்? அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சரியான வீடு எதுவுமே அமையலை. இங்க வந்து பார்த்தோம்னா, விஜயா வந்து ஒரு மாதிரியா மூஞ்ச தூக்கிட்டு ஏதோ தெனாவட்டா வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப மீனாவோட அம்மா வந்து கேட்கறாங்க, "சம்மந்தி சாப்பிடலையா சம்மந்தி?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து "எங்க சாப்பிடுறது? டைனிங் டேபிள்லாம் இருக்கா உங்க வீட்ல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மீனாவோட அம்மா வந்து சொல்றாங்க, "இல்ல கீழ இருந்து தான் சாப்பிடணும். பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு நான் சேர் தரவா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இவங்க மட்டும் வீட்ல வந்து தங்க விடல அப்படின்னா, ரோட்ல தான் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்ப. இப்ப இது கிடைச்சதே உனக்கு பெரிய விஷயம். ஒழுங்கா இருந்து
சாப்பிடு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அண்ணாமலை வந்து திட்டுறாரு. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீக் சீரியல் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.